வணக்கம் மக்களே. நம்ம சேனல் சினிமா சேனலா ஆனிமே சேனலா அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வீடியோ எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இடத்தில் ரெண்டு உலகத்தையும் ஒன்றாக இணைக்கும் வீடியோ தான் இது. எந்த ஆனிமேவை தமிழ் சினிமாவுக்கு அடாப்ட் பண்ணா சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு எங்களோட கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்றது தாங்க இந்த வீடியோ. ஏன் உனக்கு இந்த வேலை? அடாப்டேஷன்னா அப்படியே 1/1 ரீமேக் அப்படின்லாம் கிடையாது. அது வேலைக்கே ஆகாதுங்கிறதுக்கு 1000 ப்ரூஃபும் பார்த்துட்டோம். பட் ஒரு கதையோட எசன்ஸோ இல்லைன்னா அந்த ஐடியாலஜியோ அதை எடுத்துட்டு நம்ம ஊர் பிலாசபிக்கோ இல்லைன்னா நம்ம ஊர் டைரக்டர்ஸோட ஸ்டைலுக்கோ மாத்தினா யார் யார் எப்படி இப்படி பண்ணா நல்லா இருக்கும், எந்தெந்த ப்ராஜெக்ட் இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா அப்படின்னு ரெட்டு கிரீனு ப்ளூ எங்களோட சாய்ஸஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ண போறோம். உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ செயின்ஸ் கேட்டியே வந்து விபி தமிழ் எடுத்து வச்சா அது மாநாடு ஆகும். இன்னைக்கு வருவான். அதே மாதிரி கின்னோசாஜி பாரடைஸ் எல்லாம் எடுத்தா அது வந்து தமிழ் படம் SES அமுதன் ஆகும். நம்பர் 3 எனக்கு வந்து என்ன தோணுது, மான்ஸ்டர். அந்த கிரிட்டி டிடெக்டிவ் மர்டர் மிஸ்ட்ரி அதுல வந்து ஏன்னு தெரியல மாதவனை தூக்கி ஹீரோவா போட்டு மோகன் ராஜா டைரக்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்னமோ நல்லா வந்திருக்கும்னு தோணுது. ஸ்ட்ராங் காஸ்டிங். என்னன்னா மான்ஸ்டர்ல வில்லனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குமே, வில்லனு யாரையோ ஃபில் பண்ண போறீங்களா இல்ல அது வந்து நல்ல ஆளா நீயே பார்த்து போட்டிருப்பா அப்படின்னுவீங்களா? இல்ல அது இன்னும் யோசிக்கல. மாதவனே வில்லனா போடலாமே. என்னோட என்ட்ரியாக நான் இறக்க போவது என்னன்னா கால் ஆஃப் த நைட் யோவ்கா ஷினோவுட்டா. அந்த ஆனிமே சீரீஸை நம்ம லிங்கு பாய் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கோட வச்சு ஒரு தமிழ் சினிமாக்கு டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். எதுக்கு லிங்கு பாய் கேக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒண்ணுமே இல்லாத கதைய பிரசன்ட் பண்றதுல லிங்கு பாய்க்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பிளேவர் இருக்கு. அது இப்ப ரீசெண்டா ஒர்க் அவுட் ஆகாம போலாம், அது நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு டைம் பீரியட் தான் நம்ம பையா டைம் பீரியட். அந்த எசன்ஸ் வந்து இந்த சீரீஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. கதை என்னன்னு தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு ஸ்கூல் பையன் நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருப்பான். அவனுக்கு வந்து நைட் டைம்ல ஒரு வேம்பயர் பொண்ணோட மீட் பண்ற ஒரு கோஇன்சிடென்டான மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சீரீஸ் தான் இது. ஸ்கூல் பையனா தான் நம்ம ஊர்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காலேஜ் பையனோட கதையா கூட இதை மாத்திக்கலாம். நம்பர் 3 ஸ்லாட்ல எனக்கு இருக்கிறது ரெட்லைன். சங்கர் டைரக்ட் பண்ணோம். ஓ மை காட், ஆக்சுவலி சூப்பர் ஐடியா. அது வந்து பர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் நான் நினைக்கிறேன். அதாவது எந்திரன் 2.0ல வந்து கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? படத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா அந்த பாட்டு இருக்கும். ஆமா, அதுக்கு செலவு பட்ஜெட் பிரசன்டேஷன் எல்லாம் டாப் நாச்சா இருக்கும். இதுல 10% படத்துக்கு போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இல்ல அதே செட் அதே டெய்லர் அதே வாடகை எடுத்து ரெட்லைனுக்கு போட்டோம்னா பக்காவா இருக்கும். அதுதான் என்னோட சங்கர் கேன் ரீமேக் சீன் டு சீன் ஷாட் டு ஷாட் சூப்பர் எடுப்பாப்ல. ஆமா, அத ப்ரூவ் பண்ணியே காமிச்சாரு நடுவுல. ஆக்சுவலா ஆமா, டீடெச்க்கு அப்புறம் தான் நண்பன் பார்த்தேன். ஆனாலும் நண்பன் வந்து இட் வாஸ் வெரி குட், வெரி வெரி குட். இரண்டாவது இடத்தில் சில்வர் ஸ்பூன். ஹொக்காய்டோ ஓஎசோ நோங்யோ கோகோ சுஷோ எசோனோ கின்னோசாஜி ரீமேட் பை சி பிரேம்குமார் வித் ஜெயராம். கின்னோசாஜில வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்கூலுக்கு மாதிரி போவாங்க. எனக்கான எப்படி இருக்கணும்னா, இந்த ஒரு மாங்கூஸ் ஓல்டிஸ் ஃபெராரிக்கும் கின்னோசாஜிக்கும் நான் வந்து ஒரு கிராஸ் கொண்டு வரேன். வாழ்க்கையை வெறுத்துட்டு என்ன பண்றதுன்னு ஒரு சக்சஸ்ஃபுல்லான லாயர். சரி ஓகே, பாட்டங்காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், சும்மா ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லைஃப் கத்துக்கணும்னு சொல்லிட்டு போய் ஃபார்மிங் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்றானோ இல்ல என்ன பண்றானோ fill in the blanks போட்டு சும்மா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். டைரக்டட் பை ஸ்ரீ பிரேம்குமார், மியூசிக் பை கோவிந்த சந்தார். காம்பினேஷனுக்கு எடுக்கல, அப்படியே வச்சிருக்கீங்க. ஆமா, எக்ஸ்பிளனேஷன் மாதிரி சொல்லணும்னா, மாங்கூஸ் ஓல்டிஸ் ஃபெராரி அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனல் புக் மாதிரி. பேசிக்கலா என்ன ஆகும், அந்த புக்ல வந்து ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல்லான லாயர் கோர்ட்டு கேஸ் வாதாடும் போது ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்புறம் லைஃப் ஸ்டைல் வந்து சரியில்லை, தூக்கம் இல்ல, அது இல்ல, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன், ரொம்ப கிளாமரஸ் லைஃப் ஸ்டைல் இருக்கா, செட் ஆகாது, உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து ஞானம் பெற்று திருப்பி அமெரிக்காவுக்கு வந்து இதுதான் நான் பெற்ற ஞானம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றப்பாப்ல. இதுதான் கதை. கிளைமேக்ஸ்ல வந்து படம் முடியும் போது அவன் கடைசியில வந்து சந்தோஷமா இருந்தான்ப்பா, முன்னாடி மாதிரி இல்லப்பா. இது என் வாயால சொல்றேன்னு எனக்கே ஷாக்கா இருக்கு. பாக்கிய மோனோகதாரியில கை வைக்க போற மக்களே,
அதாவது என்னன்னா, நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி அந்த எசன்ஸை எடுத்து நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணணும். அதையும் ஃபர்ஸ்ட் ஆர்க் செஞ்சோ கஹாரா ஆர்க் மட்டும் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம். கான்செப்ட் என்னன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஒர்க்கிங் அடல்ட்ஸ் கார்பரேட் லைஃப்ல இருக்காங்க. அந்த லைஃப் ஸ்டைல்ல டைரக்டட் பை செல்வராகவன், மியூசிக் யுவன். மறுபடியும் ஹீரோ வந்து ஒரு குட்டி நான் மகானல்ல அந்த டைம் பீரியட்லாம் வந்துச்சு இல்ல, அந்த டைம்ல இருந்து தனுஷை இறக்கி விடுகிறேன். ஹீரோயினுக்கு வந்து இந்த பக்கம் காஜல், அந்த பக்கம் ஆண்ட்ரியா. எனக்கு கதையே தேவையில்லை, கேஸ்டே போதும். ஐ நோ. அதே மாதிரி கதை வந்து என்னன்னு சொல்லணும்னா, ஒரு இது ஐயோ மோனா தெரியல கதைனா எப்படா சொல்லுவேன். சொல்றேன், கமான் கமான். எனக்கு இந்த வீடியோல இதுதான் பயங்கரமான செக்மெண்ட். சொல்றேன். ஆபீஸ்ல 2 பேர் ஒர்க் பண்றாங்க. ஆபீஸ்ல ஒரு பாப்புலரான ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு திடீர்னு 4th ஃப்ளோர்ல இருந்து தவறி கீழே விழுந்துருது. நேச்சுரல் இன்ஸ்டிங்டா ஐயோ கீழே விழ போதே அப்படின்னு அந்த பொண்ணை வந்து ஹீரோ பிடிக்க போறாரு. ஆனா பிடிச்சா அந்த பொண்ணு உடம்புல வெயிட்டே இல்ல, பேப்பரை விட வெயிட் கம்மியா இருக்கு. அப்படின்னு ஆரம்பிக்கிற கதை ஒரு விதமான பேய் கதையும் கிடையாது. ஒரு சொசைட்டி பேஸ் பண்ண ஒரு கதை. இவ்வளவுதான் மக்களை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுக்கு மேல சீரிஸ் பாக்குறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. சொன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகாதான் செய்வேன், பட் இருந்தாலும் சொல்றேன். ஹஜிமினோ இப்போ டைரக்டட் பை பாரஞ்சித். இது அது இல்ல, எப்படி அந்த படத்துல சொல்ல கூடாதுப்பா. அதான் அந்த படத்துல சொல்லுவோம். இது இவர் எடுத்தா கரெக்டா இருக்கும். ஸ்பீட் ரேசர் பை அட்லி. ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கற. அதாவது இல்ல, ஆக்சுவலா ஸ்பீட் ரேசர் பை விஷ்ணுவர்தன் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டுமே வேலிட் ஆப்ஷன்ஸ், ரெண்டுமே வேற கம்ப்ளீட்லி வேற வேற பக்கமா போறது. எனக்கு என்னன்னா, அட்லியை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் ஆக்சுவலி ஸ்கில்டு. நான் பாத்திருக்கேன். அண்ணன் வந்து எஃபர்ட் போடுறதுதான் கொஞ்சம் அந்த கதையெல்லாம் எதுக்குங்க எழுதிட்டு அப்படின்னு இருப்பாரு. சோ மத்ததெல்லாம் 100 அதுதான் அதான் அந்த மனுஷன் வந்து அந்த 100 out of 100 மத்ததுல எடுக்கிற மனுஷனுக்கு வந்து ஸ்பீட் ரேசர் தம்பி இது ரெடியா இருக்கு எடுத்து கொடுத்துறியா அப்படின்னு கொடுத்தா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு தான் தோணுது. ஸ்பீட் ரேசர் சும்மா செதுக்கு வேப்ல இல்ல. அதே மாதிரி கிரீன் சொன்ன விஷ்ணுவர்தன் எடுத்தாலும் ஸ்டைலிஸ்டிக்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப காட்டுற பாரு என் ஸ்டைல அப்படின்னு அவர் வேற பக்கம் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. கரெக்ட் தான். எதிர்பார்த்ததை விட இந்த டாபிக்ல ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைக்குது நமக்கு. நம்பர் 1 சாய்ஸ் குரோகோ நோ பாஸ்கே, டைரக்டட் பை அட்லி, மியூசிக் பை ஜிவி பிரகாஷ். அட்லி ஜிவி எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. திரைப்படம் தான் பண்ணாங்க, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருச்சு, அப்படிதான் பண்ணுவேன். பேசிக்கா அப்படியே எடுக்காம எனக்கு வந்து எப்படின்னா, 5 பெரிய காலேஜஸ் அவங்க ஒரு டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஒரு 5 பெரிய கோச்சஸ். இந்த 5 கோச்சஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஆக்டிங் ஜாம்பவான்களா இருக்கணும். நாசர், பிரகாஷ் ராஜ், பசுபதி, MS பாஸ்கர், இன்னொரு பேர் மிஸ்ஸிங்கா இருக்கா, பரவாயில்ல. அந்த மாதிரி ஆட்கள் வச்சுட்டு இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து புது பசங்க, காலேஜ் பசங்க, அந்த லெவல்ல தான் இருக்கும். பட் இந்த 5 கோச்சஸ் வச்சு இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சண்டை, வெறும் ஸ்போர்ட்ஸ் தான். பர்சனல் டிராமா எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வேணாம் ரொமான்ஸ், இது வேணாம். அட்லி படத்தை வச்சுட்டு ரொமான்ஸ் வேண்டாம், டிராமா வேண்டாம், எப்படி நான் பேசுறேன்டா? ஏன்டா எப்படி இருக்க? எப்படின்னா கான்செப்ட் என்னன்னா, இந்த 5 ஸ்கூல்லயும் வந்து அந்த 5 காலேஜ்லயும் வந்து அந்த காலேஜோட மெயின் பிளேயருக்கு வந்து குரோகோ நோ பாஸ்கே இருக்க ஒரு அபிலிட்டி மாதிரி வரும். அந்த லெவல் ஒரு சூப்பர் பவர் அபிலிட்டி மாதிரி எடுத்துட்டு போகாம எந்த லெவல் தமிழ் சினிமா அக்செப்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. ஒருத்தன் வந்து காப்பி அடிப்பான், ஒருத்தன் 3 பாயிண்டர் ஷூட் பண்ணுவான், ஒருத்தன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஆடுவான், ஒருத்தன் கடாமாடு மாதிரி 7 அடிக்கு வளர்ந்து வச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணுவான், ஷாக்கோனில தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு 5 ஸ்கூல் 5 ஆட்கள். ஹீரோவோட எனக்கு வந்து அந்த கோச்சுக்கு ஒரு ஆரா கொடுத்து, கோச்சுக்கு ஒரு ரோல் கொடுத்து, ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி கேம் போற மாதிரி இருக்கணும். பேசிக்கலா இப்போ ஃபைனல்ஸ் வந்து அவோமினி வெர்சஸ் கிசே மாதிரி வந்து இது எப்படி முடிஞ்சதுனால நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்படி ஒரு கதை அது. அந்த மாதிரி எடுத்துட்டு போய் முடிக்கணும்னு ஆசை. என்னோட நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு பிளேட் ஆஃப் தி இம்மார்டல், மூகன் நோ ஜூனின் அப்படின்ற ஆனிமே. கதை என்னன்னு தெரியாதவங்களுக்கு, மிடிவல் டைம்ல ஒரு வில்லேஜ்ல ஒரு பொண்ணு அதோட அப்பாவையும் அம்மாவையும் வயலண்டான கேங் வந்து கொண்டுறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த கேங்க பழி வாங்குறதுக்காக ஒரு அசாசின், அவன் வந்து ரோக் அசாசின் இருப்பான், அவனை வந்து ஹையர் பண்ணுவான். ஹையர் பண்ணி எனக்காக நீ பழி வாங்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த கோர். டைரக்டர் வெற்றிமாறன், மியூசிக் ஜிவி பிரகாஷ், ஹீரோ விக்ரம், ஹீரோயின் எனக்கு பேரு தெரியாதுங்க,
ஐத்தியரா இல்ல முடிஞ்சிருச்சு. இது வந்து என்னன்னா ஏஜ் கேப் பெருசா இருக்கும். மோரார்லெஸ் வந்து இப்போ ஏதோ மலையாளத்துல ஏதோ ஒரு ஹீரோயின், அது என்ன மமிதா இல்ல இன்னொரு ஹீரோயின். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்ப நாங்க ஓடிடுவோம். மறந்து போச்சு. ஸ்கிரீன்ல இமேஜ் போட்டு காமிச்சிடுற மக்கள். பட் திஸ் இஸ் த காஸ்ட், திஸ் இஸ் த டைரக்டர், திஸ் இஸ் த மியூசிக் டைரக்டர். பிளேட் ஆஃப் தி இம்மார்டல் வந்து ஏன் வெற்றிமாறன் கையில நான் கொடுக்கறேன்னா, ஆக்சுவலி பிளேட் ஆஃப் தி இம்மார்டல்ல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. சில மெயின் கேரக்டர் ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், டிராமான்ற பேர்ல அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணாம விட்ட சில விஷயங்கள் இருக்கு. பட் அதோட கோர் எசன்ஸும் ஸ்டைலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் தூக்கி வெற்றிமாறன் கையில கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் வந்து பல்ஸ் தெரிஞ்சு சூப்பரா ஒர்க் பண்ணுவா. அப்படி கான்ஃபிடென்ட்டா எனக்கு தோணுது. சோ தட் இஸ் மை நம்பர் 1 சாய்ஸ். படம் வரதுக்கு மட்டும் 4 வருஷம் ஆகும், அவ்வளவுதான். அது மட்டும் தான். வெற்றிமாறன் ஒரு 4 வருஷம் பண்ணுவாரு, விக்ரம் ஒரு 8 வருஷம் பண்ணுவாரு, அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுவா. ஆமா, ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன பாதி படத்துல பெரிய பொண்ணா இருக்கு, பாதி படத்துல சின்ன பொண்ணா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாருக்கும். பட் தட் இஸ் மை ஐடியா. மக்களே ஒரு 48 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும் தானே? ஒரு 48 மணி நேரம் எனக்கு தாக்கு பிடிங்க. ஓகே, அதேதான். இல்ல சார், I need you. We need you. எனக்கு தெரிஞ்ச என்னோட நம்பர் 1 தான் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். மிராய் நிக்கி. மிராய் நிக்கி வா ஷோயூஷா சொனோமோனு டைரக்டர் கே பாக்யராஜ். கான்ட்ரோவர்சியல்னு சொல்லி கண்ணிலேயே இல்லாத எதையும் உன்னை இறக்குற, என்னடா லாஜிக் இது? Where is this coming from? கான்செப்ட் சொல்லு. Imagine Squid Games with fantasy elements. ஏன்னா இத வந்து பழைய பாக்யராஜ் படம் எல்லாம் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அந்த ஸ்கிரீன் பிளே அண்ட் த்ரில் செம்ம டைட்டா இருக்கும். இதை அடாப்ட் பண்ணணும்னா, அதுவும் நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணணும்னா நீ டைட்டா குடுக்கலன்னா பண்ண முடியாது. கரெக்ட் தான். அது ஆக்சுவலி சீன் வந்து வித்தியாசம் இருக்கறதுனா ஹரியா போடலாம்டா. நீ ஏசி அதெல்லாம் ஒரு ஏசி போட்டுரு. இல்ல டக்குனு அப்படியே அங்கிட்டு அப்படி ஒரு ஜூம் அவுட் பண்ணி திருப்பி ஜூம் இன் பண்ணுவா பாரு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா? அவரும் வந்து படத்தை வேற மாதிரி எடுத்துருவாரு. கரெக்ட் தான். இல்ல அந்த டைட்னஸ் இல்ல இது. இது வந்து எப்படின்னா பேசிக்கலி டைம் வச்சு விளையாடுற ஒரு பவர் உன்கிட்ட இருக்கும். It is better if you explain மிராய் நிக்கி கொஞ்சம் பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீ கொஞ்சம் போனா பெட்டரா இருக்கும். நீயே சொல்லிடுறா. புராணே ஆதாகப்பட்டது மக்களே. ஒரு நார்மல் டீனேஜ் பையன், அந்த டீனேஜ் பையனுக்கு ஒரு நாள் போன்ல வந்து ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ற மாதிரி போன்ல மெசேஜ் வருது. Everything I'm going to see is already here. நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போக என்ன ரிவீல் ஆகுதுன்னா, அடுத்த காட் யாரு அப்படின்னு செலக்ட் பண்ற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு பையன் செலக்ட் ஆயிருக்கான். அந்த சிட்டிக்குள்ளேயே இதே மாதிரி வேற வேற ஸ்பெஷல் பவர்ஸ் உள்ள இன்னும் ஒரு 7 பேரோ 13 பேரோ அவங்க எல்லாம் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு என்னன்னே தெரியாம நெக்ஸ்ட் ஸ்டெப் பிளான் பண்ணி அடிக்கணும். கடைசியில காட் கேண்டிடேட்டா யாரு செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக் வந்து அந்த ஹீரோவுக்கு அவன் மேல பைத்தியக்காரத்தனமா வெறித்தனமா லவ் பண்ற ஒரு பொண்ணு கூடவே இருக்கும். அவளுக்கும் ஒரு பவர் இருக்கும். அவன் நீ என்ன லவ் பண்றியா இல்ல கத்தி எடுத்து உன்னை கொண்டுட்டா அப்படின்னு சீரியஸாவே கேட்கற அளவுக்கு ஒரு சைக்கோபாத்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் செட்டப். எனக்கு இதே மாதிரி செட்டப்ல இப்ப இந்த 2024ல ஒரு அனிமே வந்துச்சு. இதே செட்டப் டசுகேட்சு சொல்றீங்களோ? நான் அந்த அனிமேல ஒரு 4-5 எபிசோட் பார்த்தேன். கன்றாவியா இருந்துச்சுன்னு விட்டேன். ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் அனிமே ஆஃப் திஸ் இயர் அப்படின்ற லெவலுக்கு அது இருந்ததுன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த 1 லேயர் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தேன். அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இவன் பாக்யராஜ்ன்றான். அது என்ன லாஜிக்னு அவனே சொல்லுவான். ஓகே, இப்ப ஏன் பாக்யராஜ்னு போல்? அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா, இத வந்து அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு நடக்கிற இது எத்தனை தடவை அந்த இவளை சேவ் பண்ணி போறது, அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி நடக்கிறது, இதெல்லாமே செம்ம டைட்டா இருக்கணும். அதாவது இங்க வந்து நான் என்ன பாக்குறேன்னா, அந்த சூப்பர் பவர் ஃபைட்ஸை தாண்டி இனிஷியலா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அதுல இருந்து போறது எல்லாமே பிலீவபிளா இருக்கணும். அது தலைவர் நிறைய படத்துல பண்ணிருக்காரு. ஒரு 4 எக்ஸாம்பிள் கூட. பாக்யராஜ் எல்லாம் வந்து யாருக்கும் யாருன்னே தெரியாது, ஆந்தனோ அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த 7 நாட்கள் படத்துல வந்து அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மெஸ்ஸியான கதை. பட் அதை சிம்பிளாவும் டீல் பண்ணாம காம்ப்ளிகேட்டட் இல்ல, ஒரு பாக்யராஜ் டச்ல பயங்கரமா போயிருக்கும். தூரல் நின்று போச்சு. அப்புறம் அந்த இந்த சீன் அது அந்த போலீஸ் அது என்ன பண்றது, now I get your image.
நோவை கெட்டி ஒரு இமேஜ். கரெக்ட் தான், கரெக்டான ஆளு தான். கரெக்ட். ஆனா இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து ஐ ஹேவ் நோ ஐடியா. அது ஒம்பாடு. அதுக்குதான் நீ இருக்க. எதுக்கு நான் இருக்கேன்? ஒரு பலிக்கடாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எதுனால எங்க பாஸ் சொல்லுவாரு என்னன்னே தெரியாம இவனோட ஐடியாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றான். மக்களே, என்னுடைய அறிவுக்கு எட்ட வரைக்கும் ஒரு கேரக்டர் பேஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்டோரி டெல்லிங்க வந்து பாக்கியராஜ் வந்து நல்லா பண்ணுவா. அப்படி விராயினிக்கு ஒரிஜினல் ஆனிமேல அதுக்கு வந்து முயற்சி பண்ணி அந்த டைம் பீரியடுங்கிறதுனால ஏதோ மட்டக்க ஏதோ பேர் வாங்கிருச்சு. பட் ஆக்சுவலி அவ்வளவு பயங்கரமான ஆனிமே கிடையாது. ஸோ அந்த கேரக்டர் பேஸ்டு ஸ்டைல்ல பாக்கியராஜ் எடுத்துட்டு அந்த மனுஷனோட யூஸ்வலான ஸ்கிரீன் பிளே, டைட்டான ஸ்கிரீன் பிளேவையும் உள்ள கொண்டு வந்தா இந்த சூப்பர் ஃபேண்டசியா தெரியிற ஒரு ஸ்டோரியை கூட நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ண முடியும்னு அவன் நினைக்கிறான், நான் நினைக்கிறேன். பாஸ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நல்லா பண்றீங்கடா டேய். வேற ஏதாவது இருக்கா? என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சின்ன மைனர் டிட்பிட் இருக்குது. என்ன இது ஒண்ணுன்னா, நம்ம நிறைய அட்லி வந்து தூக்கி வச்சிருக்கோம். ரொம்ப லேசியா இருக்கும். நம்ம நான் ஒரு அட்லி வச்சேன், இவன் ஒரு அட்லி வச்சுட்டான். நான் வச்சது பக்காவா அந்த டெரிட்டரி, அதனாலதான் வச்சேன். எனக்கு தெரிஞ்சு ஒர்க்ஸ். அதுல நான் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். அது போக வந்து நான் சொல்ல ஆசைப்பட்ட மேட்டர் என்னன்னா, பாக்கிய மோனோகத்தாரி செல்வா டைரக்ட் பண்ணணும்னு ஒரு காஸ்ட் எல்லாம் வச்சு சொன்னல மக்களே. அதுல எனக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேக் இருக்கு. என்ன அப்படின்னா, செல்வா ஸ்டைல்ல எடுத்து அடாப்ட் பண்ணுங்கிறது ஒரு ஆசை. பாக்கிய மோனோகத்தாரிய அதோட ஸ்டைலுக்கு க்ளோசஸ்டா எடுக்கிறதுக்கு நம்ம ஊர்ல ஒரு டைரக்டர் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் சங்கடமே படாம தியாகராஜா, குமாரராஜா அப்படின்னு முடிச்சு போயிட்டே இருப்பேன். அதை சொல்லணும்னு நினைச்சேன், இங்க நான் சொல்லிட்டேன். வரலையான்னு பார்த்தேன். எவ்வளவு டீசென்ட்டா. இல்ல, எனக்கு அந்த நேரம் வந்து ஃப்ளோல செல்வாவையும் தனுஷ், ஆண்ட்ரியா, காஜல்னு ஒரு வைப்ல இருந்தனா, அந்த வைப்லயே போயிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம், ஐயோ இது நான் மைண்ட்ல வச்சிருந்தேனே, சொல்ல வரட்டேன்னு. இப்பதான் வந்து நல்லா ஈக்கனா போட்டு முடிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கான எண்டிங்கா நினைச்சுக்கோங்க மக்களே. அப்படித்தானே கஷ்டப்பட்டு தம் கட்டினிய செவ்வாழ கடைசியில் இங்க வர்றதுக்கு தானா? கரெக்ட் தான். பட் அவ்வளவுதானே. வேற எதுவும் ஏதோ போஸ்ட் வீடியோ கருத்துக்கள் ஏதாவது இருக்கா, இல்ல ரேப் அப் செய்து விடலாமா? ஆடியன்ஸ் ஒபினியன். டெஃபினெட்லி மறந்து போச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆனிமே கான்செப்டையோ தீமையோ இல்லைன்னா அப்படியே ரீமேக் பண்றதாவோ இருந்தாலும் உங்க சாய்ஸ். நீங்க எப்படி அடாப்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள், ஒப்பீனியன்கள், கனவுகள் எதை வேணா இருந்தோம், அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் உங்களை நாங்க இன்னொரு வீடியோல சந்திக்க வரோம். பை ஜான்.